السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربا صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருள் பெருங்கிருபையினால் சென்ற வருட ரமலானிலே நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் முழுமையாக கேட்டு பயனடைந்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றத்திற்கு வழிவகுத்து கொண்டதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி மாணவர்கள் அல்லது நேரடி சீடர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக அங்க அவயங்களை தரிசித்தவர்கள் என்ற அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் யாரை பார்த்து மூமின்களே மூமின்களே என்று அழைத்து கூறியதோ அந்த மூமின்களே என்ற வார்த்தைக்கு முதல் சொந்தக்காரர்களும் நேரடி சொந்தக்காரர்களுமான உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் இந்த ரமலானிலே முழுவதும் இன்ஷா அல்லாஹ் கேட்டு பயனடைவதற்கு வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஒரு பெரிய பாக்கியத்தையும் வாய்ப்பையும் நமக்கு வழங்கினானோ, அதுபோல அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற்று அவர்களை போன்று ஈமானுடைய உறுதியோடும் அல்லாஹ்வின் மீதுள்ள முழுமையான நம்பிக்கையோடும் தீனுல் இஸ்லாத்தின் மீது முழுமையான பற்றோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக என்று துஆ செய்த வண்ணமாகவும் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வரலாறு என்று நாம் ஒரு தலைப்பை எடுப்போமேனால் அது அல்ல குறையாத ஒரு அற்புதமான புதையல். சஹாபாக்களுடைய வரலாறு என்று நாம் தலைப்பு கொடுத்து விட்டோமே தவிர சஹாபாக்களுடைய எந்த வரலாறை பற்றி இங்கே நாம் பேசுவது? அவர்களுடைய ஈமானுடைய வரலாற்றை பற்றியா, அவர்களுடைய யக்கீன் தவக்குல் தக்வாவுடைய வரலாற்றை பற்றியா, அல்லது அவர்களுடைய ஆமாலே சாலிஹா என்று சொல்லக்கூடிய நல்ல அமல்களுடைய தக்வா வரலாற்றை பற்றியா, அல்லது புனிதமான தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் அர்ப்பணித்தார்களே அந்த வரலாற்றை பற்றியா, அல்லது அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி எங்களுடைய உயிர் பொருள் ஆவி அனைத்தும் அர்ப்பணம் என்று சமர்ப்பித்தார்களே அந்த வரலாற்றை பற்றியா என்று நாம் யோசிக்க ஆரம்பிப்போம். சகோதரர்களே, அதை யோசித்து ஆரம்பித்து முடிவு செய்வதற்குள் ரமலான் முடிந்துவிடும். அதனால் சஹாபாக்களுடைய முழு வரலாற்றையும் நாம் உங்களுக்கு சொல்லி முடியாது என்பதனால் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒரு சஹாபியினுடைய வரலாறு. அப்படி எடுத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் நாம் ரமலான் முழுவதும் 30 சஹாபாக்களை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் அதிகபட்சம், அதுல 25 ஆகலாம் 20 ஆகலாம்
ஏதாவது ஒரு சஹாபியுடைய வரலாறு 2 நாளைக்கு 3 நாளைக்கு நீட்டிடுச்சுன்னா என்ன ஹஸ்ரத் 30 சொன்னீங்களா 25 தானே சொன்னீங்க என்று சொன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. அப்ப எதுக்காக சொல்கிறேன் என்றால், இப்படி நாம் 1,24,000 சஹாபாக்களுமே நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டிகள், நம்முடைய ஈமானுக்கு முன்மாதிரிகள். இருந்தாலும் ஒரு சில சஹாபாக்களை அதில் யாரை தேர்ந்தெடுப்பது யாரை விடுவது என்றெல்லாம் எந்த விதமான தராதரமோ அல்லது எந்த விதமான ஒரு அளவுகோலோ வைக்காமல் ஒரு சஹாபியுடைய வாழ்க்கையை படிக்கிறோம், இன்றைக்கு இந்த சஹாபியுடைய வரலாற்றை சொல்லலாம் என்று இப்படி தேர்ந்தெடுத்ததுதான். அதனால அந்த சஹாபியை சொல்லியிருக்கலாமே, உங்களுக்கு தெரிந்த சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கலாம். என்ன ஹஸ்ரத் 30 சஹாபால என்னுடைய ஃபேவரட் சஹாபியை விட்டுட்டீங்க, எனக்கு பிடிச்சமான சஹாபியை விட்டுட்டீங்களே என்று நீங்க யாரும் கேட்டுறாதீங்க. அதனால எந்த சஹாபியுடைய வரலாறை சொல்றது, எந்த சஹாபியுடைய வரலாறை விடுறதுங்கிறதுக்கு எந்த விதமான அளவுகளை நான் வைக்கல. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்கள் வானில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹிம் யக்ததைத்தும் யஹ்ததைத்தும், அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள். இன்னாரை பின்பற்றாதான் நேர்வழி அடைவீங்க, இன்னாரை பின்பற்றினா நவுதுபில்லாஹ் வழிகேட்டு போயிடுவீங்க என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லல. அதனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சஹாபியினுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். அதிலும் குறிப்பா 4 ஹலீஃபாக்கள், நம்முடைய அமீருல் மூமினீன்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் என்னுடைய 4 ஹலீஃபாக்கள் என்று வர்ணிக்கப்பட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 4 சஹாபாக்களுடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாம் கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகளிலே இன்ஷா அல்லாஹ் பார்த்துக் கொள்ளலாம். என்றால் இவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசுவதற்கு நிறைய நேரமாகும். அதில் 1 மணி நேரத்திலே 3/4 மணி நேரத்திலே வரலாறு முடிக்காது. அதனால கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகளை இன்ஷா அல்லாஹ் விழித்திருந்து இபாதத் செய்ய வேண்டிய அந்த இரவுகளிலே இந்த 4 சஹாபாக்களுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சஹாபியுடைய வரலாறு என்று ஆரம்பிப்பதற்கு முன்னால் சஹாபாக்கள் என்றால் யார், சஹாபி என்று யாருக்கு சொல்லப்படும் என்று பார்ப்போம். என்னால் மன் ரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஈமானி, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தார்களோ, யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தார்களோ அவர்கள் சஹாபி என்று எடுத்துக்கொள்வோம். என்னால் இந்த விளக்கம் சரியான விளக்கமா இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா பார்த்தவங்களா சஹாபின்னு சொன்னா அபூ ஜஹலும் சஹாபி ஆயிடுவான், அபூ லஹபும் சஹாபி ஆயிடுவான், உமையத் இப்னு கலஃபும் சஹாபி ஆயிடுவான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியா பார்த்தவங்க எல்லாருமே சஹாபி அல்ல. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்திருக்க வேண்டும். எப்படி? ஈமான் கொண்ட நிலையில். ஈமான் கொண்ட நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக யார் பார்த்தார்களோ அவங்க தான் சஹாபாக்கள். அப்ப யார் ஈமான் கொண்ட நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் யார் கிடைச்சதோ இவர்களுக்கு மட்டுமே ஷரியத்திலே சஹாபி என்று சொல்லப்படும். சரி, நேரடியாக பார்ப்பது என்பது அர்த்தம் என்னவென்றால், ஒருத்தர் கனவுல பார்த்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ நம்மளே எத்தனை பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கலாம். அப்ப கனவுல பார்க்கறவங்க கூட சஹாபி ஆட முடியாது. நானும் சஹாபி, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தேன், அதனால நானும் சஹாபின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப யார் நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்களோ ஈமான் கொண்ட நிலையில் அவர்களுக்கு மட்டுமே சஹாபி என்று மார்க்கத்திலே சொல்லப்படும். இந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா சகோதரர்களே, முழு குர்ஆனும் சஹாபாக்களை முன்னிலைப்படுத்திச்சா இறங்கிச்சு. குர்ஆனுடைய முழு வசனங்களுமே யாரை முன்னிலைப்படுத்திச்சு? இன்னைக்கு நாம சொல்றோம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ முஃமின்களே குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுடைய முன் சென்ற கூட்டத்தினருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது, ஆகவே நீங்கள் நோன்பு வைங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான்டா. இது யார்? நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். முதலாக அல்லாஹ் யாரை முன்னோக்கி சொன்னதுன்னு சொன்னா சஹாபாக்களை பார்த்தான். அப்ப இந்த ஒரு பாக்கியம், அல்லாஹ் நேரடியா பேசக்கூடிய பாக்கியம் முதல்ல இந்த உம்மத்துல யாருக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா உத்தம சஹாபாக்களுக்கு தான் கிடைச்சது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அகீமுஸ் ஸலாத்த, மூமின்களே தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்டா. இது நம்மளை பார்த்து சொன்ன வசனம் அல்ல, இது நம்மளை பார்த்து சொன்ன வசனம் அல்ல, நமக்கும் பொருந்தும். ஆனால் நேரடியா யாரை பார்த்து சொன்னா உத்தம சஹாபாக்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக பார்த்து அவர்களை பார்த்து சொல்கிறான் என்றால் இந்த பாக்கியம் பெற்றவர்கள் சஹாபாக்கள்.
அது மட்டும் இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்களால் தரிசித்த, ஈமான் கொண்ட நிலையில் கண்களால் தரிசித்த ஒரு சஹாபி. இந்த சஹாபி அவங்க வீட்டில் ஏதோ ஒரு தவறு நடக்குது, அல்ல அவங்க வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடக்குது. அப்ப ஒவ்வொரு சஹாபியுடைய வீட்டில் நடக்கக்கூடிய தவறுகளையோ அல்லது நல்ல காரியத்தையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்காணிச்சு அதை கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு சொல்றதுக்காக குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்துல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. ஒண்ணுமில்ல, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இஷா தொழுது உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வெளியூர் பிரயாணி ஒருத்தர் வர்றாரு. வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அக்ரம ضيوفي, என்னுடைய இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது யார் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ஏன்னு சொன்னா, இவர் வெளியூர்ல வந்திருக்காரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளியா. அப்ப அவருக்கு உணவு கொடுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுல ஒண்ணு இல்லை. தன்னோட ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கு அனுப்புறாங்க, ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வாங்க. ஒவ்வொருத்தரும் பதில் வருது, ஒமா இந்தனா இல்லாமா, எங்களிடத்துல பச்சை தண்ணியை தவிர எதுவுமே இல்லை, குடிக்கிற பச்சை தண்ணியை தவிர வேற எதுவுமே இல்லை என்ற ஜவாப் என்ற பதில் எல்லா பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வீட்டுல இருந்து வருது. கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களை பார்த்து கேக்குறாங்க, ஒமை யுக்ரிம் ضيوفنا ஹாதா, நம்முடைய இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது யார்? உங்களை யாராவது கண்ணியப்படுத்துறவங்க இருக்கீங்களா? உங்க வீட்டுல ஏதாவது சாப்பாடு தான் அழைச்சிட்டு சாப்பாடு கொடுங்களேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. உடனே ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்காங்க, வீட்டுல இருக்குதா இல்லையா அதை பத்தி யோசிக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, கண்ணியப்படுத்தி ஆகணும். உடனே யார சொல்ல, நான் கண்ணியப்படுத்துறேன்னு கையை தூக்குனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை அந்த கையை தூக்குன சஹாபியோட அனுப்பி விட்டாங்க. வீட்டுல போய் இவர் மனைவி கேட்கிறாரு, நம்முடைய வீட்டுக்கு இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்திருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஆனா பேமனசா வீட்டுல ஒண்ணுமே இல்லையே, நீங்க பாட்டு கூட்டு வந்துட்டீங்க, ரசூலுல்லாஹ் விருந்தாளி சொன்ன உடனே வீட்டுல ஒண்ணுமே இல்லையே. சாபி கேட்கறேன், என்ன இருக்குது? குழந்தைங்க சாப்பிடுறதுக்காண்டி கொஞ்சம் உணவு எடுத்து வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். இன்றைய இரவுக்காக வேண்டி குழந்தைகள் உண்பதற்காக கொஞ்சம் உணவு எடுத்து வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான் இருக்குது, வேற எந்த உணவும் இல்லை. அப்ப அந்த சஹாபி யோசிக்கிறார், என்ன பண்றது, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளின்னு சொல்லிட்டு நம்ம வாக்கு கொடுத்து கூட்டு வந்துட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கேட்டாங்க, யார் இதை விருந்தாளியை கண்ணியப்படுத்துன்னு சொல்லி நம்மளும் கண்ணியப்படுத்துன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து கூட்டு வந்துட்டோம், வீட்டுல வந்தா இந்த மாதிரி நிலைமையா இருக்குது. உடனே தன்னுடைய மனைவிட்ட ஆலோசனை செஞ்சாங்க. செஞ்சு கேட்டாங்க, சரி ஒண்ணு பண்ணு, குழந்தைங்க வந்து ஏதாவது சமாதானமான சொல்லி அப்படி தூங்க வச்சிரு, சாப்பாடு வருது அப்படின்னு ஏதாவது சொல்லி தூங்க வச்சிரு, விருந்தாளிக்கு முன்னாடி குழந்தைங்களோட உணவு கொண்டு வந்து வச்சிரு, குழந்தைங்க சாப்பிடுறதுக்கான இருக்கிற உணவை நம்முடைய விருந்தாளிக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிரு. நான் என்ன பண்றேன், விளக்கு அணைக்கிற மாதிரி போய் விளக்கை அணைச்சு விட்டுறேன், விளக்கை தூண்டுற மாதிரி போய் விளக்கை அணைச்சு விட்டுறேன். அணைச்ச உடனே பக்கத்துல உட்காந்துட்டு நான் சாப்பிடுற மாதிரி ஒரு பாவலா காட்டுறேன், சும்மா வாய அசைவு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வாய அசைவு காட்டி நான் என்ன பண்ணிடுறேன், பாவலா காட்டிடுறேன், விருந்தாளி நல்லபடியா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியே மனைவியும் கணவனும் சேர்ந்து திட்டம் போட்டு அந்த விருந்தாளியை சாப்பிட வச்சு அன்னைக்கு ராத்திரி கழிஞ்சு போச்சு. அந்த சஹாபியும் படுத்துறாங்க, பட்னியோட படுத்துறாங்க, விருந்தாளியும் சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு போயிடுறாரு. மறுநாள் காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி தொழுவதற்காக வேண்டி அந்த சஹாபி ஃபஜ்ர் ஜமாத்துக்கு வர்றாங்க. தொழுது முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அந்த சஹாபியோட பேரை சொல்லி, மா ஷானுக்கும் ஃபில் லைலத்தில் பாரிஹா, மா ஷானுக்கும் ஃபில் லைலத்தில் பாரிஹா, நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு உங்க வீட்டுல, என்ன நடந்துச்சு? இந்த சஹாபி கையும் ஓடல காலும் ஓடல. நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிச்சு கூட்டு வந்து வீட்டுல வந்து பார்த்தா ஒண்ணு இல்ல, நம்ம ஏதோ பாவல அவள காட்டி அந்த சஹாபிக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டோம், அவருப்பான் அறவாயிரம் கால் வீமா சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் கம்ப்ளைண்ட் பண்ணா போல தெரியுது, யார் சொல்ல ஒழுங்கா கவனிக்கலன்னு சொல்லி அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நினைச்சு பயந்து உள்ளத்துல பயந்துகிட்டு அப்படியே மெதுவா தலையத்துக்கு, என்ன யார் ரசூலுல்லாஹ் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சொல்ல பாருங்க, பெருமானாருடைய விருந்தாளியை ஒரு சஹாபி அழைச்சிட்டு போறாங்க. அந்த சஹாபி வீட்டுல போய் பாக்குறாங்க, தற்செயலா நடக்கக்கூடிய நம்ம வீட்டுல எல்லாருக்கும் நடக்கிறதான். எனக்கே யாரையாவது என்ன பண்றோம், வீட்டுல என்ன நிலைமைன்னு பார்க்க மாட்டோம், வீட்டுக்கு சாப்பிடாம கூட்டு போயிடுவோம். அங்க போனா ஒண்ணும் இருக்காது. அன்னைக்கு பார்த்தா ரசமும் துவையலுமா இருக்கும். வீட்டுல பொம்பளைங்க அத்துக்கிட்டு தான் வருவாங்க. நேத்து நல்ல கறி குழம்பு வச்சிருந்தேன், அப்ப கூட்டு வரலையே, இன்னைக்கு ரசமும் துவையல் வச்சு நீ கூட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு அறிவில்லையா கேப்பா. இது பொதுவாக எல்லா வீட்டிலும் நடக்கக்கூடிய ஒரு வளமை. ஆனா அந்த சஹாபி என்ன பண்ணாங்க, பெருமானாருடைய அந்த விருந்தாளியை வந்து முழுமையா கண்ணியப்படுத்தணுங்கிற எண்ணத்துல சில ஐடியாக்களை கண்டுபிடிச்சு அப்படியே வச்சு ஏதோ சமாளிச்சு அனுப்பிடுறாங்க. ஆனால் அவர்களுடைய இந்த சமாளிப்பு, அந்த சஹாபியினுடைய இந்த சமாளிப்பு அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை சென்று அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொன்னா, மூமின்களுடைய நற்குணங்கள்ல இந்த சஹாபியுடைய குணத்தையும் அல்லாஹ் சேர்த்து
மூமின்கள் எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நற்குணங்களை எல்லாம் பட்டியலிட்டு அதுல இந்த சஹாபியோட குணத்தையும் சேர்த்து யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தாங்கள் வறுமையில் இருந்தாலும் கூட தங்களை காட்டிலும் மற்றவர்களை கண்ணியப்படுத்துவதில் ஆர்வம் கொள்கிறார்கள். தாங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் ஏன் பல பெரிய பல போயா அப்படி விரட்டுறது இல்லை. தான் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் தான் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வரக்கூடிய ஒரு இடத்துல அந்த கஷ்டத்தை காட்டுறது இல்லை. சில பேர் பார்க்கலாம், யாரோ வீட்டுக்கு சும்மா போயிருப்போம், இல்லை ஒரு கடையாக பார்க்கல சந்திக்காம போயிருப்போம், அவர் என்னென்ன டென்ஷன் எல்லா டென்ஷனும் வரவங்க மேல கொட்டுவார். அவர் என்ன பண்ணார், வர ஒரு பாவம், நீங்க டென்ஷனா இருக்கிறீங்களா, ராகத்தா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கலாம், போன் பண்ணி கேட்டா வர முடியும். ஏதோ யதார்த்தமா வந்தாரு, இருக்கிற டென்ஷன் அப்புறம் அவர் மேல கொட்டுறது. அப்ப இது நல்ல குணம் கிடையாது. தனக்கு 1000 டென்ஷன்கள் இருந்தாலும் 1000 பிரச்சனை இருந்தாலும் 1000 கஷ்டம் இருந்தாலும் அதை தன்னோட வச்சுக்கிட்டு வர்றவங்ககிட்ட நல்லபடியா நல்லா இருக்கீங்களா அப்படி சிரிச்சு பேசி அனுப்பிடணும். அதான் அல்லாஹ் சொல்றான், யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்கள் தங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை வறுமையான சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் தங்களை காட்டிலும் மற்றவர்களை தேர்ந்தெடுப்பதிலேயே குறியா இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிட்ட இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. பாத்தீங்களா, உங்க விஷயத்துல அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கான் பாருங்க. நீங்க எப்படியோ சார்ந்த விருந்தாளை சமாளிச்சு அனுப்பிட்டீங்க. இந்த சமாளிப்பு அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமானதாச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போய் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷில் இருந்து அந்த வார்த்தையை உங்களுக்கு அல்ல எனக்கு அல்ல கியாமத் நாள் வரை எத்தனை கோடான கோடி கணக்கான மக்கள் வருவார்களோ அவர்கள் எல்லாம் உங்கள் வரலாற்றை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே இந்த வசனத்தை சேர்த்துட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம், இது எவ்வளவு அல்லாஹ் நேரடி கண்காணிப்பு, அல்லாஹ்வுடைய நேரடி தர்பியத், அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பு. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயத்து இறங்கிய வசனங்கள் இறங்கிய காரணங்கள், ஒவ்வொரு ஆயத்து இறங்கிய சபப நுஸூல் சொல்லக்கூடிய அந்த காரண காரியங்களை பாத்தீங்கன்னா இந்த சஹாபி இப்படி செஞ்சாங்க, அந்த நேரத்தில் இந்த ஆசனம் இறங்கிச்சு. ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனித இயல்புங்கிற அடிப்படையில் ஒரு பெண்மணி வந்து ஒரு அழகான பெண்மணி கேட்கறாங்க, பேரிச்சம்பழம் இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லி. பேரிச்சம்பழம் வியாபாரி பேரிச்சம்பழம் இருக்குதான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பெண்ணை பார்த்த உடனே அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு மாதிரியான உணர்வுகளை வந்து என்ன பண்றாங்க, உள்ள இருக்குது நல்ல பேரிச்சம்பழம்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் அந்த பெண்ணை முத்தம் கொடுத்துட்றாங்க. அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் முத்தம் கொடுத்துட்றாங்க. இந்த செயல் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய உறுத்தலை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொன்னா, நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துறாங்க. நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. யாருங்க? பாதிக்கப்பட்டவர் கம்ப்ளைண்ட் பண்ணல. பாதிக்கப்பட்டவர் போலீஸ்ல போய் என்ன கடவுள்ல கூப்பிட்டு என்ன நிர்பந்தமா பலவந்தமா என்ன முத்தம் கொடுத்துட்டாரு, ஆகவே இவரை கைது செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க, அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வர, கோர்ட்ல இவர் மறுக்க, அவர் கோர்ட்ல அந்த பொம்பளை நிக்க வச்சு உனக்கு எப்படி முத்தம் கொடுத்தாரு எப்படி கத்தி இந்த மாதிரிலாம் அந்த பொம்பளை போட்டு விசாரிக்க, அந்த பொம்பளை நானி குறுங்க இதுக்கெல்லாம் பயந்து என்ன பண்ணுவோம், எதுக்கு வம்புன்னு சொல்லி ஓடி போயிடும். அந்த மாதிரி இல்லாம தப்ப செஞ்சவரே நேரடியா போய் நிற்கிறார் நீதிமன்றத்துல. யார சொல்லலாம், நான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டேன், இந்த மாதிரி தப்பான காரியத்தை பண்ணிட்டேன், எனக்கு என்ன விமோசனம், எனக்கு என்ன பரிகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்னப்பா புது மிஸ்டேக்கா, புது தப்பா இருக்குது, புது பாவமா இருக்குது, யாரும் இதுவரை செய்யாத பாவம், அதே மாதிரி இது சம்பந்தமா அல்லாஹ் எந்த சட்டமும் சொல்லல, இது புது பாவமா இருக்குது, சரி உட்கார அல்லாஹ் விஷயம் ஏதாவது இறக்குறானா பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் அசர் தொழுகை வந்துச்சு. அசருக்கு முன்னாடி வர்றாரு சஹாபி, அசர் தொழுகை ஜமாத்தோட சேர்ந்து தொழுதாரு. அசர் தொழுது முடிஞ்சவன சஹாபி கேட்கறாங்க, மணில் முக்கப்பில் இந்த முத்தம் கொடுத்த பாட்டி எங்கப்பா, அந்த முத்தம் கொடுத்த பாட்டி எங்க, முத்தம் கொடுத்தா சொன்னார் எங்க, ரசூலுல்லாஹி கேட்கறாங்க இப்படியே, இந்த முத்தம் கொடுத்தாரு அவர் எங்க, அந்த பாட்டி எங்க, யார சொல்லலாம், நான் தான் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யிஆத். அல்லாஹ் உங்க விஷயத்தை இந்த ஆயத்தை இறக்கிட்டான். நீங்க எங்களோட சேர்ந்து இப்போ அசர் தொழுதீங்க பாருங்க, அசர் தொழுது பச்சாதாபப்பட்டிருக்கீங்க பாருங்க உள்ளத்துல, அல்லாஹ் அந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன், ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் உள்ளத்துல வருந்தீங்க பாருங்க. இந்த வருத்தமும் இந்த ஜமாத் தொழுகையும் இன்னல் ஹஸனாத் இந்த நற்காரியங்கள் யுذஹிபுன ஸய்யிஆத் பாவங்களை போக்கி விட்டன. அல்லாஹ் உங்க விஷயத்துல இந்த ஆயத்தை இறக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப சகோதரர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு சஹாபியும் நேரடியாக கண்காணித்து இந்த ஆயத்துக்களை இறக்குறான். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஞாபகம் இருக்கலாம், இல்ல திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே, அடக்கம்லாம் செஞ்சு முடிச்ச உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, தங்களை தாங்களே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாங்க. மற்ற சஹாபாக்கெல்லாம் அப்படியே அழுதுகிட்டு அப்படியே சோகத்துல உலகமே இருண்டு போன மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க.
அப்ப அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா வந்து ஆலோசனை பண்றாங்க. அபூபக்கரே உமரே, அபூபக்கர் கேக்குறாங்க, உமரே நம்ம ரெண்டு பேர் தான் கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கிறோம், எல்லா மக்களும் அப்படி சோகத்துல மூழ்கி போய் கிடக்குறாங்க, நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு எல்லாத்தையும் போய் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம், ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் புறப்படுறாங்க. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவோ அதாவது உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் புறப்பட்டு அப்படியே ஒவ்வொரு வீடா போய் ஆறுதல் சொல்லிட்டு வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னத்தா மக உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா கேள்விப்பட்டிருப்போம். உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா வந்த உடனே அந்த அம்மா ஓன்னு கதறி அழுதுறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாம கதறி அழுதுறாங்க. அப்ப கதறி அழுத உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கடுமையான கோவம் வந்துருது, கடுமையான கோவம் வந்துருது. என்ன அழுகிறதா உனக்கு, எதுக்காண்டி அழுகுற, சோகம் இருக்க வேண்டியது துக்கம் இருக்க வேண்டியது, ஏன் அழுகுற, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக கூடாத இடத்துக்கு போயிட்டாங்க, இதை விட உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க அவங்க, ஏன் அழுகுற நீ அப்படின்னு கண்டிக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லியோ அல்லது அவங்க உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை, இப்ப மறுமையில போயிருக்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற அர்த்தத்திலேயோ நான் வந்து நான் அழுத காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட பிரிஞ்சு போன துக்கம் எனக்கு இருக்குது, அந்த துக்கத்தினால அழுவல, மாறா எதற்காண்டி அழுதுன்னு சொன்னா எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வரை அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பு நமக்கு இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பு நமக்கு இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியே உங்களுடைய சஹாபாக்கள் இப்படி பண்றாங்க, நம்ம ஏதாவது நல்ல காரியம் செஞ்சுன்னு சொன்னா அல்லாஹ் உடனே சிலாவிச்சு ஆயத்தை இறக்குவான், நபியே உங்களுடைய சஹாபாக்கள் இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹயாத்தா இருக்கிறவர்களும் அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல இருந்து நம்ம சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் உடனடியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆயத்தை இறக்கிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு அந்த வஹீனுடைய பரக்கத்துகள் தடைபட்டு போயிடுச்சே, அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில இருந்து நம்ம அகன்று விட்டோமோ என்ற அந்த துக்கத்துல தான் அலறேன் அப்படின்றாங்க. அப்ப சகோதரர்களே, சஹாபாக்கள் தங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமா எதை நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹயாத்தா இருக்கிறவர்களும் அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல நம்ம இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய தவறா இருந்தாலும் சரி அல்லாஹ் உடனே கண்டிச்சிடறான், நம்ம செய்ய நல்ல காரியமா இருந்தாலும் சரி அல்லாஹ் உடனே பெனிஃபிட் கொடுத்துறான் என்ற அந்த நம்பிக்கையோட சஹாபாக்கள் இருந்ததுனாலதான் அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் ரலியல்லாஹு அன்ஹும், ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், வரது அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், ذالک لمن خشي ரப்பா இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றால் ரெண்டு தரப்பிலையும் முழுமையான சாட்டிஸ்பிகேஷன் திருப்தி, அல்லாஹ் அவர்களை திருப்தி அடைகிறான், அவர்களும் அல்லாஹ்வை திருப்தி அடைகின்றார்கள். இந்த இரண்டு தரப்பிலும் உள்ள திருப்தி யாருக்கு கிடைக்கும் என்றால் லிமன் ஹஷ்ய ரப்பா யார் தங்கள் ரப்பை பூரணமாக அச்சப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான், பூரணமா பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான். ஹஜ்ரத் எனக்குலாம் அல்லாஹ்வுடைய பயம் ரொம்ப, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹஜ்ரத், மனுஷங்களை கண்ணை மறைச்சிடலாம், அல்லாஹ்வுடைய கண்ணை மறைக்க ஆயிரம் பேசலாம், ஆனா பின்னாடி போய் பார்த்தா தெரியும் என்னென்ன தப்பு செய்யறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அதனால அல்லாஹ் சொல்றான் ذالک لمن خشي ரப்பா இந்த அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது யாருக்கு கிடைக்கும் என்றால் யார் அல்லாஹ்வை பூரணமாக பயந்தார்களோ அவர்களுக்கு. கண்ணியத்துக்கு சகோதரர்களே, இன்னைக்கு முதல் நாள் எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அதனால ரொம்ப நேரம் நீடிக்க விரும்பல. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து சஹாபாக்களுடைய வரலாறு ஆரம்பிக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுடைய வரலாறை முழுமையாக கேட்டு பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தந்திரணும். அந்த உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் மேற்கொண்டார்களோ அது போன்ற வீரம், அது போன்ற விவேகம், அது போன்ற தியாகம், அது போன்ற தக்வா, அது போன்ற இறையச்சம் ரப்புல் ஆலமீன் நமக்குள்ளும் வருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களின் வரிசையிலே தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து அதனை நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையாக ஆக்கி அவர்களை போன்று ஈமானுடைய உறுதியோடும் இறையச்சத்தின் அஸ்திவாரத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தரள வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் ஆசையோடும் நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். சகோதரர்களே, அந்த வரலாற்றிலே, சஹாபாக்களுடைய வரலாற்றிலே ஒரு
சஹாபியின் வரலாற்றை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தவுடன் அங்கே வரும்பொழுது மதீனத்து மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் வரவேற்றார்கள் என்பதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். சகோதரர்களே, அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் மதீனத்து மக்கள் வரவேற்பதற்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது தினந்தோறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி தெரிந்து விட்டது. ஆனால் இன்னும் மதீனாவுக்கு வந்து சேரவில்லை. தினந்தோறும் மதீனத்து அன்சாரிகள் மதீனாவுடைய எல்லையிலே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்களா, அவர்களுடைய கூட வரக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்களா என்று தினந்தோறும் மதீனாவுடைய எல்லையிலே காத்து கிடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதாக தெரியவில்லை. காரணம் என்ன நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வரும் பொழுது அவர்கள் திட்டமிட்ட முறைப்படி வர முடியவில்லை. எப்படி போகணும் திட்டம் போட்டாங்களோ அந்த திட்டப்படி அவர்களால் வர முடியவில்லை. மாறா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, மக்கத்து குறைஷிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேட ஆரம்பித்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அழைத்துக் கொண்டு நேரா சௌர் குகைக்கு போய் அங்க 3 நாள் தங்கிக்கிட்டு இருந்து எதிரிகளை ஏமாற்றும் விதமாக வேறு வேறு பாதையெல்லாம் அப்படியே சுத்திக்கிட்டு மதீனாவுக்கு வந்ததனால மதீனாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்திருந்த மக்களுக்கு ஒரு பெரிய சுப செய்தி கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டாங்க செய்தி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நேரா குபா பள்ளிவாசல்ல ஒரு வாரம் வரை, இன்னொரு அறிவிப்பின்படி 3 வாரம் வரை தங்குகிறார்கள். அங்கேதான் முதல் ஜும்மாவை நிறைவேற்றாங்க. அந்த குபா பள்ளிவாசல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருடைய முதல் பள்ளிவாசலான குபா பள்ளிவாசலை அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி முடிக்கிறார்கள். கட்டிச்சு மதீனாவுக்குள்ள வர்றாங்க. மதீனாவுக்குள்ள வந்த உடனே மதீனாவில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வரவேற்க காத்துட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் நுழைந்தவுடன் அந்த மதீனத்து சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பைத் ஒன்று பாடுறாங்க. தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாஇ. எங்க இடத்திலே ஒரு சந்திரன் வந்து விட்டது. எங்கிருந்து? தெற்கு திசையின் மலைப்பகுதியிலிருந்து. தெற்கு திசையின் மலைப்பகுதி என்பது அவர்கள் குறிப்பிட்ட மக்காவை. அந்த மக்கத்து பகுதியிலிருந்து ஒரு சந்திரன் இடம்பெயர்ந்து அப்படியே எங்கள் ஊருக்கு வந்து விட்டது. வஜப ஷுக்ரு அலைனா. ஆகவே இதற்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்ற கருத்தில் அமைந்த அந்த பைத்தை படித்து வரவேற்கிறார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து பார்த்துட்டு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிச்சுட்டு போறாங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கும் பொழுது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டு போறாங்க. சில பேர் வராங்க, அவங்களால முடிஞ்ச பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு போறாங்க. இன்னும் சில பேர் வராங்க, அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு ஆடைகளை கொடுத்துட்டு போறாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கும் பொழுது அவங்களால முடிஞ்ச அன்பளிப்புகளை கொடுக்கும் பொழுது ஒரு பெண்மணி ஹுமைஸா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி மட்டும் பாக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்பளிப்பா கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என்ன கொடுக்கறதுன்னு யோசிக்கிறாங்க. கடைசியில நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், எல்லாரும் உங்க மேல உள்ள முஹப்பத்தினால அவங்களால முடிஞ்ச அன்பளிப்பு கொடுத்தாங்க. ஆனா உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறதுக்கு என்னிடத்துல எதுவுமே இல்லை. ஆகவே இதோ என்னுடைய 10 வயது மகன், இவனை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன். இவனை நீங்கள் உங்களுடைய பணிவிடைக்காக வேண்டியும் உங்களுடைய வேலைக்காரனாக என்னை வச்சுக்கங்க என்று அந்த ஹுமைஸா என்ற பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய 10 வயது மகனை ஒப்படைக்கின்றார். அந்த மகன் தான் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றை தான் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகின்றோம். சகோதரர்களே, 10 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட நிலையிலே தன்னுடைய தாயினால் பெருமானாருக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டார்கள். பணிவிடை செய்வதற்காக வேண்டியும் ஏவல் செய்வதற்காக வேண்டியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன ஹிதமத்துகளை செய்வதற்காக வேண்டியும் தன்னுடைய தாயினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டார்கள் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படி அன்பளிப்பாக வழங்கப்பட்ட அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவிடையிலே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, அவங்க சொல்றாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால தங்கியிருந்தது 13 வருஷம் தான். மக்கால தங்கியிருந்தது
13 வருஷம் தான். 13 வருஷம் கழிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் 13 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடை செய்யும் பொழுது என்னென்ன சம்பவங்களா நடந்துச்சுங்கிறத நிறைய செய்திகள் அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதனாலதான் சகோதரர்களே, பெருமானாருடைய நேரடி தர்பியத்திலே பெருமானாருடைய ஒரு மகன் மாதிரி வளர்க்கப்பட்டாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நேரடி தர்பியத்தில் இருந்ததனால மொத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை, பெருமானாருடைய ஹதீஸ்களை அதிகமாக அறிவிக்கக்கூடிய 3 சஹாபாக்களில் ஒருவராக இருக்கிறார்கள் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை மிக அதிகமாக அறிவிக்கக்கூடிய சஹாபி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. 13 வருஷம் பெருமானாரோட இருக்கிறாங்க, பெருமானாரோட வளர்றாங்க, பெருமானாருடைய வீட்டிலே ஒருத்தர வளர்றாங்க, பெருமானுடைய ஏவலாளாகவும் காவலாளாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கப்படுறாங்க. அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வேலையை கொடுத்து அனஸே இந்த வேலையை போய் முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்த வேலையை முடிக்கிறதுக்காண்டி போறாங்க. சின்ன பையன், 10-12 வயசு பையன், விளையாட்டு பத்தி போகல. அப்ப போறாங்க, தன்னை போன்ற வயதுள்ள சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறத பார்த்த உடனே சரி நம்மளும் விளையாடிடலாம் அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சேர்ந்து விளையாடிடுறாங்க. நேரம் போனதே தெரியல, ரசூலுல்லாஹ் கொடுத்த வேலையை மறந்துடுறாங்க. நேரம் போனதே தெரியல, சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வேலையை மறந்துடுறாங்க. அப்ப திடீர்னு விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து தன்னுடைய தோள் மீது கையை வைத்து தன்னை தொடர மாதிரி தெரிஞ்ச உடனே டக்குன்னு திரும்பி பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்தவொடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. ஆஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலையை கொடுத்து அனுப்பியிருந்தாங்க, நம்ம இவ்வளவு நேரம் விளையாடிட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல போறாங்களோ என்று ஒரு பயத்தோட திகிலோட திரும்பி பார்க்கறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபஸ்ஸும், அதாவது புன்முறுவலோடு கேட்கிறாங்க, யா புனைய, என்ன பையனே, என்ன சின்ன பையனே என்ற அர்த்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா புனைய மாதா கான அம்ரி, நான் சொன்ன வேலை என்னாச்சு? ரொம்ப புன்முறுவலோடு கேட்கிறார்கள், நான் சொன்ன வேலை என்னாச்சு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் தோ முடிச்சறேன் என்று நான் அதுக்கு பேர தான் அந்த வேலைக்கு ஓட ஆரம்பிச்சேன் என்று சொல்லிவிட்டு, கான ஹதம்து லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 சனா, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 13 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 13 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். வலம் யகுல் ஷையின் தரக்து லிமாதா தரக்த வலம் யகுல் ஷையின் ஃபால்து லிமாதா ஃபால்த. அந்த 13 வருட காலத்திலே 13 வருஷமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வேலைக்காரனா இருந்தேன், பணிவிடை செய்யறவனா இருந்தேன். இந்த 13 வருட காலத்திலே எந்த ஒரு காரியத்திற்கு கூட நான் செய்த காரியத்தை பார்த்து ஏன்பா இப்படி செஞ்ச என்று கேட்டதில்லை, நான் செய்யாத காரியத்தை பார்த்து ஏன்பா செய்யல என்று கேட்டதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது காரியத்தை சொல்லி நான் செய்யாம விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னா ஏன்பா செய்யல என்று கேட்டதில்லை. அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையாவது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் ஏதாவது தப்பா செஞ்சு ஏன் இப்படி செஞ்ச என்று என்ன கேட்டதில்லை. இந்த 13 வருட காலத்திலே லம் யகுல் ஷையின் ஃபால்து லிமாதா ஃபால்த வலம் யகுல் ஷையின் தரக்து லிமாதா தரக்த, நான் செய்த எந்த காரியத்திற்கும் ஏன் செய்தாய் என்று என்ன கேட்டதில்லை, நான் செய்யாமல் விட்டுவிட்ட அந்த காரியத்துக்கும் ஏன்பா செய்யலை என்று கேட்டதில்லை என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கோணாமல் நான் 13 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னை ஒரு பிள்ளையை போல வளர்த்தாங்க, ஒரு நாள் கூட என்னை ஏன் எதுக்குன்னு சொல்லி கண்டிச்சதில்லை என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சகோதரர்களே, அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 13 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்திலேயே, பெருமானாருடைய நெருக்கத்திலேயே, பெருமானாருக்கு பணிவிடை செஞ்ச நிலையிலேயே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி உபதேசம் செய்வாங்க. என்னை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, யா புனைய, என்னுடைய மகனே நான் சொல்றதை கேளு, என்னுடைய மகனே நான் சொல்றதை கேளு என்று அப்பப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அடிக்கடி உபதேசம் பண்ணுவாங்க. அப்படி செஞ்ச உபதேசங்கள்லயே எனக்கு பிடித்தமான உபதேசங்கள் 4 உபதேசங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு பிடித்தமான உபதேசங்கள் 4 உபதேசங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு நாள் எனக்கு சொன்னாங்க, யா புனைய, என்னுடைய மகனே, இன் கதர்த அன் துஸ்பிஹ அவ் தும்சி அவ லைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லி அஹதின் ஃபஃபால். என்னுடைய மகனே, நீ காலையில தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போதும் சரி, அல்லது மாலை நேரம் ஆன பிறகும் சரி, காலை நேரமாக இருந்தாலும் சரி, மாலை நேரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒருவரை பற்றியும், அது எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் ஒரு தப்பான அபிப்பிராயம் உன்னுடைய உள்ளத்திலே இல்லாமல் இருப்பதற்கு நீ ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அந்த முயற்சிகள் அதிகமா செய்யும்.
அதாவது உன்னுடைய உள்ளத்துல எந்த ஒரு முஸ்லீமை பத்தி தப்பான எண்ணம் இருக்கக்கூடாது. காலையிலும் சரி சாயந்தரமும் சரி எந்த நேரத்திலும், அதாவது காலையும் மாலைங்கிறது நோக்கம் என்னன்னு சொன்னா எந்த நேரத்திலும் எந்த ஒரு முஸ்லீமை பற்றியும் ஒரு தப்பான எண்ணம் உள்ளத்துல வராம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை முயற்சிகளும் செய்ய என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். அப்ப சகோதரர்களே, ஒரு மூமியுடைய விஷயத்திலே, ஒரு முஸ்லீமுடைய விஷயத்திலே தப்பான அபிப்பிராயம் கொள்வது என்பது அல்ல தவறான எண்ணம் கொள்வது என்பது அது மிக மிக மோசமானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறாங்க. ஏன் சொன்ன சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த உபதேசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான உபதேசம்ங்கறாங்க. அதனால அந்த உபதேசத்தின் தாத்பரியம் என்னங்கிறது நாமும் தெரிஞ்சுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, வலா யக்தப் பாதுக்கும் பாலா, உங்களில் யாரும் யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இஜ்தனிபு கஸீரம் மினல் வன்னி, இஜ்தனிபு கஸீரம் மினல் வன்னி, எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் தவறான அபிப்பிராயம் இருந்தால் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். தவறான அபிப்பிராயம் இருந்தால் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்ன பாவல் லன்னி இஸ்மோன், நீங்கள் கொள்ளக்கூடிய சில சமயங்கள் கொள்ளக்கூடிய அபிப்பிராயங்கள் அது பாவமாக மாறிவிடுகின்றது. ஒருத்தரை பத்தி நம்ம நினைப்போம், இந்த தப்பு செஞ்சிருப்பாரோ ஆனா இப்படி இருப்பாரோ என்று நினைப்போம், ஆனா அது அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு, அது மிகப்பெரிய பாவம் ஆயிடும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய தவறை நீங்கள் பார்த்தால், ஒரு மூமின் தப்பு செய்ய நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு 70 விதமான சாக்கு போக்குகளை சொல்லுங்க. அவர் அதனால இப்படி செஞ்சிருப்பாரு, இல்ல இதனால செஞ்சிருப்பாரு, இல்ல இந்த காரணத்தால செஞ்சிருப்பாரு, இல்ல அந்த காரணத்தால செஞ்சிருப்பாரு என்று அதற்கு 70 விதமான காரணங்களை கற்பித்து அவரை குற்றவாளியாக ஆக்காமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. 70 காரணமே ஒத்து வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 70 காரணம் வச்சு ஒரு காரணமே ஒத்து வரல அப்படின்னு சொன்னா கடைசியில் நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், சரி அவர் வேற ஏதோ 71வது காரணத்துக்காக செஞ்சிருக்கலாம், அந்த காரணம் எனக்கு புரியல. ஒரு மூமின் ஒரு தவறு செய்யறாங்க, அந்த தவறை நம்ம பார்த்துறோம், நமக்கு தெரிஞ்சிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த தவறுக்கு நீங்கள் 70 விதமான காரணம் கற்பியுங்கள். இதனால செஞ்சிருக்கலாம், அதனால செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம் என்று அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். 70 காரணமே ஒத்து வரலன்னு சொன்னா 71வது காரணத்தினால செஞ்சிருக்கலாம், அந்த காரணம் எனக்கு புரியல. சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதன் ஒரு மூமினை பற்றி ஒவ்வொரு மனிதன் நினைக்க ஆரம்பிப்பார்கள், சமுதாயத்தில் குளறுபடி ஏற்படுமா, சமுதாயத்தில் நீ நானுங்கிற பிரச்சனை ஏற்படுமா, சமுதாயத்தில் ஒருத்தரை பார்த்து முகம் சுளிக்கக்கூடிய நிலைமையோ முகம் திருப்பக்கூடிய நிலைமையும் ஏற்படுமா. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஏராளமான உபதேசம் செஞ்சாங்க, அவங்க செஞ்ச உபதேசங்கள்லயே எனக்கு பிடித்தமான உபதேசம் இந்த உபதேசம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, இன்னொரு உபதேசம் என்னன்னு சொன்னா, யா புனைய, என்னுடைய மகனே, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும், ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மின் சுன்னத்தி, என்னுடைய வழிமுறையை சார்ந்தது. நான் செஞ்சேன் தெரிஞ்சிட்டா உடனே அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிடு. ஏனென்றால் வமன் அஹ்யா சுன்னத்தி, யார் என்னுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவானோ, என்னுடைய நடைமுறையை நான் செஞ்சேன் அப்படி தெரிஞ்ச பிறகு அந்த காரியத்தை நடைமுறைப்படுத்துவானோ, ஃபக்கத் அஹப்பனி, அவன் என்னை நேசித்தானாவான். வமன் அஹப்பனி, யார் என்னை நேசிக்கின்றானோ ஃபயகூனு மஇ ஃபில் ஜன்னah. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அப்ப நான் ஒரு காரியத்தை செய்து விட்டேன் என்று தெரிந்தால் உடனடியாக அந்த காரியத்தை செஞ்சிடணும். ஏன் சொன்னா அது என்னுடைய சுன்னத், அது என்னுடைய வழிமுறை. ஏனென்றால் யார் என்னுடைய வழிமுறையை ஹயாத்தாக்குகிறார்களோ, உயிர்ப்பிக்கிறார்களோ, அவர் ஃபஹப்பனி, என்னை விருப்பப்பட்டவராக ஆவார். என்னுடைய ஹயாத்தை, என்னுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடியவர், என்னுடைய வழிமுறையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர் என்னை நேசித்தவராக ஆவார். ஃபமன் அஹப்பனி, யார் என்னை நேசிப்பாரோ கான மஇ ஃபில் ஜன்னah, அவர் என்னோட சொர்க்கத்திலே இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தஹஜ்ஜுத் தொழுகைக்காண்டி எழுந்திருக்கும் பொழுது அவங்களை கொண்டு போய் தண்ணி உது செய்யறதுக்கு தேவையான சாமான்கள் கொண்டு அனஸ் ரலியல்லாஹு கொண்டு போய் வைப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தஹஜ்ஜுத்துக்காண்டி எழுந்து பாத்ரூம் போயிட்டு வர்றாங்க, அவங்க சுத்தம் பண்றதுக்காண்டி உது செய்யறதுக்காண்டி தண்ணி கொண்டு போய் வைக்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதை பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரொம்ப சந்தோஷமாயி போச்சு, நம்ம தஹஜ்ஜுத்துக்காண்டி எழுந்திருச்சா, நமக்கு முன்னாடியே நம்முடைய பணியால் எழுந்துச்சு நமக்கு பணிவிட செய்யறானே அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு தஹஜ்ஜுத் தொழுது முடிச்ச உடனே அனஸ் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு கேட்கறாங்க, அனஸே உனக்கு என்ன வேணும் கேளு அல்லாஹ்ட்ட, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்காண்டி அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்யறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு 4 கார் வேணும், ஒரு 2 பங்களா வேணும், என் மனைவி மக்களுக்கெல்லாம் தேவையா நிறைய சொத்து வேணும், என் பிள்ளைங்களாம் கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய என் பிள்ளைங்களுக்கு பூரா எந்த விதமான கஷ்டமும் இல்லாம நிம்மதியா இருக்கணும் என்றெல்லாம் மனசுல கேட்கல. கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் உது அல்லாஹ் தஆலா அன் அகூன மஅக ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, நான் உங்களோட சொர்க்கத்துல இருக்கணும், நான் உங்களோட மறுமையில சொர்க்கத்தில் இருக்கணும், அதுக்காண்டி எனக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன்னி அலா கஸ்ரத்தி சுஜூத், அனஸே நான் உனக்காண்டி அல்லாஹ்ட்ட கேக்குறேன்,
நான் உனக்காண்டி அல்லாஹ்வை கேட்கிறேன், யா அல்லாஹ் அனஸுக்கு சொர்க்கத்தை கொடு, அனஸுக்கு சொர்க்கத்திலே பாக்கியத்தை கொடு நான் கேட்கிறேன். ஆனா அதுக்கு பாருமா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி தெரியுமா? ஐன்னி அலா கஸரத்தி சுஜூத், சஜிதாவை அதிகமாக செய்து எனக்கு உதவி செய். அதான் நான் என்னோட சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் துவா செய்வேன். ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா அதிகமான தொழுது அதிகமான சஜிதாக்கள் செய்து அதன் மூலமா எனக்கு உதவி செய். நான் இன்ஷால்லா அல்லாஹ் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஆனா சகோதரர்களே, அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்ததனால தான் பிற்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அவங்க சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும், சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும் கேட்டாலும் கூட ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்களா, அவங்களுக்கான துஆ செய்துட்டு அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வ ரிஸ்கிஹி, அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையிலும் இவருடைய வயசிலும் இவருடைய செல்வத்திலும் இவருடைய ரிஸ்கிலும் நீ அபிவிருத்தி செய்வாயாக அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இவருடைய உலகத்தினுடைய வாழ்க்கைக்கான சேர்த்து துஆ செய்வாங்களாம். அதனாலதான் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 13 ஆண்டுகள் பணிவிடை செய்து பெருமானாருடைய துஆவை பெற்றதனால ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எந்த சஹாபிக்குமே கிடைக்காத பெரிய பாக்கியம் கிடைச்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சக்கணக்கான சஹாபாக்களில் எந்த சஹாபிக்குமே கிடைக்காத பெரிய பாக்கியம் கிடைச்சது. அது என்ன அப்படின்னா சகோதரர்களே, சஹாபாக்களிலேயே மிக அதிகமாக உலகத்தில் வாழ்ந்தவங்க அவங்க தான். அதிகமான ஆண்டுகள் நீண்ட ஆயுளோட உலகத்தில் வாழ்ந்தது அவங்க தான். எத்தனை வயசு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது 113 வயசு. 113 வயசு வரலும் உலகத்தில் வாழ்ந்தாங்க ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அது மட்டுமல்ல சகோதரர்களே, அவர்கள் மரணிக்கும் பொழுது அவருடைய பேர பிள்ளைங்க மட்டும் 120 பேர். எத்தனை பேருங்க? பேர பிள்ளைங்க மட்டும் 120 பேர். எப்படி ஹஜ்ரத் 113 வயசுல எப்படி 120 பிள்ளை வரும்? புரியலையே. 113 வயசே 113 வயசு, பேர பிள்ளை எப்படி 120 பிள்ளை வரும்? சகோதரர்களே, நம்மள மாதிரி ஒன்னோட அவங்க நிறுத்திடல, 4 திருமணம் வரை செய்தார்கள். 4 திருமணம் வரை செய்தார்கள். ஒவ்வொரு மனைவியின் மூலமாகவும் கிட்டத்தட்ட 20 குழந்தை 25 குழந்தையை பெற்றுக் கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கையில ரப்புல் ஆலமீன் எந்த விதமான குறைபாடையும் வைக்கல. ஆனா இன்னைக்கு நாம நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா, எங்க ஹஜ்ரத் 2 குழந்தைய வச்சு சமாளிக்கிறதுல போதும் உயிர் போயிடுது, இருக்கிற சம்பளத்துக்கு 2 குழந்தை போதாதா, இதுக்கு மேல வேற பெத்துக்கணுமா என்று நாம உடனே குழந்தைன்னு சொன்ன உடனே நம்ம சிந்தனையோட சம்பளத்து மேலதான் வரும். அல்லாஹ் சொல்றான், வலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக், வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்களே கொன்று விடாதீர்கள். வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்களே கொன்று விடாதீர்கள். கொன்று விடுறது அப்படின்னு சொன்னா கழுத்துல விடுறது மட்டும் இல்ல, கள்ளிப்பால குழந்தைகளை வாயில ஊத்தி கொள்றது மட்டுமல்ல சகோதரர்களே, குழந்தை பிறக்க விடாமல் தடுப்பதும் அல்லது வயிற்றில் உருவான குழந்தை உருவாயிடுச்சுன்னு தெரிஞ்சா அதை ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு கரைச்சி விடுவதும் கருவை கலைப்பதும் கூட கொலைதான். அது கருவை கலைக்கிறதும் கூட கொலைதான். அல்லாஹ் சொல்றான், வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள். ஆனா அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா 120 பேர பிள்ளைங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான குறைபாடுகளுமே வைக்கல. சோதரே, அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிபக்தியான பக்தியும் அவங்களுடைய ஒவ்வொரு நடைமுறை மீதும் பேணுதல் இருந்ததுனால ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில சம்பவம் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆன பிறகு அனஸ் ரலியல்லாஹு வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு விருந்துக்கு போறாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா விருந்துக்கு போறாங்க. விருந்துக்கு போன இடத்துல அங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி மேஜை நாற்காலி எல்லாம் போட்டு அங்க விருந்து பரிமாறப்படுது. அப்ப அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தனக்கு தேவையான உணவு தனக்கு தேவையான, ஆனா இன்னைக்கு கலாச்சாரம் எங்க மேய்ச்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னா, டேபிள் சேர்ல இருந்து மாறி இப்ப பஃபேக்கு வந்துருச்சு. பஃபே அப்படின்னு சொன்னா கையில போட்டு நின்றுகிட்டே சாப்பிடுறது, பேசிக்கிட்டே சாப்பிடுறது, நடந்துகிட்டே சாப்பிடுறது. அது என்ன விருந்தோ, அது என்ன மரியாதை எனக்கு தெரியலங்க. அது ஒரு காலத்திலேயாவது சரி டேபிள் சேர் போட்டாங்க, அப்புறம் இலை போட்டாங்க, இலையில போட்டு சாப்பிட்டாங்க. கலாச்சாரம் மாறி இப்ப என்ன ஆகி போச்சு, அதுவும் தட்டு கூட பேப்பர் தட்டு, அந்த தட்டை உள்ளங்கையில ஏந்திக்கிட்டு, அதாவது ரோட்ல இருந்து சாப்பிடுறது கையேந்தி பவன் சொல்லுவாங்க கிண்டலா. ரோட்ல இருந்து சாப்பிடுறத கையேந்தி பவன் கிண்டலா சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த கையேந்தி பவன் என்ன ஆகி போச்சுன்னா ஃபேஷன் ஆகி போச்சு, நின்றுகிட்டே சாப்பிடுறது. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவங்க ஒரு விருந்துக்கு போகும்போது அந்த காலத்துல மேஜை நாற்காலி போடப்படுது, வேற ஒண்ணும் இல்ல, மேஜை நாற்காலி போட்டு அதுல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஆனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தங்களுக்கு தேவையான அந்த உணவை எடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஓரமா கீழே உட்கார்ந்து என்ன பண்றாங்க, எல்லாம் மேல உட்கார்ந்துருக்காங்க, டேபிள் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. இவங்க மட்டும் அப்படி கீழே உட்கார்ந்து தன்னுடைய தோல்ல கடந்த ஒரு துணியை அப்படி விரிச்சு துணிக்கு மேல வச்சு சாப்பிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தான முறைப்படி ஒரு சாப்பாடு விரிப்பு என்று விரிப்பு விரித்து அந்த விரிப்புக்கு மேல தனக்கு தேவையான உணவை வச்சு தனியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த விருந்துக்கு அழைச்சவர் ஓடி வந்து அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாரு,
இது வந்திருக்கலாம், பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க, விஐபிகள்லாம். நீங்க இப்படி தனியா உட்காந்து சாப்பிடுறது ஒரு மாதிரியா இருக்குது பாக்குறதுக்கு, தயவு செஞ்சு மேல வாங்க அப்படின்றாங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அத்ருக்கு சுன்னத்த ஹபீபி லி ஹாவுலாயில் ஹுமக்கா, சத்தமா கேக்குறாங்க. உட்கார்ந்து இருக்கிற மக்கள் காதெல்லாம் விழுற மாதிரி, அத்ருக்கு சுன்னத்த ஹபீபி லி ஹாவுலாயில் ஹுமக்கா. எவ்வளவு ஒரு பொன்மொழிகளா, அதாவது பொன்னான வார்த்தைகள் சொன்னா, இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் நம்ம இதயத்தில் தாங்க வேண்டிய வார்த்தை அது. இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீபுடைய ஒரு சுன்னத்தை நான் விட்டுறதா? இந்த மடையர்கள்ட்ட நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக, இவங்க என்ன பாராட்டும் புகழணுங்கிறதுக்காக என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தை நான் விட்டுறலாமா என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வந்து சொன்னவரை வன்மையா கண்டிக்கிறாங்க. சகோதரர்களே, இப்படி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அளவுக்கு அதிகமான முஹப்பத்தும் அளவுக்கு அதிகமான பிரியமும் வச்சிருந்தாங்க. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் மீதும் அவர் நடைமுறை மீதும் அதிகமான பற்று வச்சிருக்காங்க. அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்ச ஒரு முக்கியமான தனக்கு பிடித்தமான உபதேசங்கள்ல இன்னொரு உபதேசம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா புனைய. அப்ப முதல் ஒரு உபதேசம் என்ன, எந்த மூமினை பத்தி தப்பான எண்ணம் கொண்டாவே. இரண்டாவது, என்னுடைய சுன்னத்தின் மீது அதிகமாக பிரியம் கொள். மூணாவது சொன்னாங்க, யா புனைய, என்னுடைய மகனே, இதா தகல்த அலா அஹலிக, இதா தகல்த அலா அஹலிக, உன்னுடைய குடும்பத்தின் மீது குடும்பத்தாரிடத்தில் நீ சென்றால், உன்னுடைய வீட்டுக்கு சென்றால், ஃபஸல்லிம் அலைஹிம், அவர்களுக்கு நீ சலாம் சொல்லு. வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணு, உன்னுடைய குடும்பத்தாருக்குள்ள போனாலே நீ சலாம் சொல்லு. ஏன் சொன்னா, ஃபபூரிக லஹும் பிஹி, அந்த நீ சொல்லக்கூடிய சலாத்தின் மூலமாக உமக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் வாழ்க்கையில பரக்கத் செய்யப்படும். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்ச உபதேசங்கள்ல எனக்கு இது ரொம்ப பிடித்தமான உபதேசம். ஏன் சொன்னா, மத்தவங்களுடைய வீட்டுக்கு போகும் பொழுது, மத்தவங்களுடைய அறைக்கு போகும் பொழுது சலாம் சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு போகணுங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயமான கடமை. அது கேட்டுதான் போறோம். இன்னைக்கு நம்ம முறையில காலிங் பெல்லி, பீலிங் பெல்லி எல்லா பெல்லும் வந்துருச்சு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் இல்லாதனால வெளிய நின்று சலாம் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், 3 சலாம் சொல்லணும். உள்ள இருந்து பதில் வரலையா, பேசாம திரும்பிட வேண்டியதுதான். பேசாம திரும்பிட வேண்டியது. இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்த சரியான முறை. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், பதில் இல்லை. 3 சலாம் சொல்றாங்க, பதில் இல்லை. ரசூலுல்லாஹி திரும்பி வந்துறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு வெளியே ஓடி வந்துறாங்க, யா ரசூலல்லாஹ் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னப்பா நான் சலாம் சொன்னா பதில் சொல்லலையே நீ, அதனால நான் திரும்பி போனேன். இல்லையா ரசூலுல்லாஹ், நீங்கள் எத்தனை முறை சலாம் சொல்வீங்களோ அத்தனை முறை எனக்கு பரக்கத்து, அதுக்காக 3 முறை சலாம் சொல்ல காத்துக்கிட்டு இருந்தேன் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அழகான முறை, அதாவது ஒரு ரைட்ஸ் ஆஃப் பிரைவசி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, தனிமையில் இருக்கக்கூடிய உரிமை. ஒரு மனுஷன் தன்னுடைய அறைக்குள்ளோ அல்லது தன்னுடைய வீட்டுக்குள்ளோ தனிமையில் இருப்பதற்கு அவருக்கு இஸ்லாம் உரிமை வழங்கியிருக்குது. அந்த உரிமையை நம்ம மீறிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுக்குறாங்க, யாருடைய வீட்டுக்கு சொல்லும் பொழுதும் முதல்ல சலாம் சொல்லுங்க, அனுமதி கேளுங்க, அனுமதி கிடைச்சா உள்ள போங்க, இல்லைன்னா திரும்பிடுங்க. ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். பெருமானார் சொன்னாங்க, யார் அப்படின்னு கேட்கறாங்க. மன் அப்படிங்கிறாங்க. யாரும் தெரியணும்ல. இன்னார் வந்தா இவரா, சரி வரட்டும், அவர் பெர்மிஷன் கொடுத்து நினைப்போம். இவரா, ஐயோ இவர் 1 நம்பர் 60 இந்த டைம்ல வந்தா நம்ம நேரத்தை கூட பாழாக்கிடுவாரு, அதனால அமைதியா இருந்துடலாம். இது நமக்கு உரிமை உண்டு. நான் 3 தடவை சலாம் சொல்லி பதில் சொல்லல, அவர் என்ன மனுஷன் அப்படின்னு கேட்கறது உரிமை கிடையாது. யாருக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. அப்ப அவருக்கு அனுமதி கொடுக்கிறது கொடுக்காம இருப்பதும் வீட்டுடைய உரிமைக்காரருக்கு சொந்தக்காரருக்கு கூட உரிமை, இஸ்லாம் கொடுத்த ஒரு உரிமை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, மன் அப்படின்னு கேக்குறாங்க, யார் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி ஒருத்தர் போய் சலாம் சொல்றோம், யாருன்னு கேக்குறாங்க, உடனே என்ன சொல்லுவோம், நான் தான் போகல, அதான் சாஹிப் சொன்னாரு, அனே அப்படின்றாரு, நான் தான் அப்படின்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு கண்டிக்கிறாங்க, அனே அனே நான் தானே, யாரு பேரை சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபி பேரை சொல்றாங்க, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி உள்ள வரதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி யாருன்னு கேட்டா நம்ம பேரை சொல்லணும், நான் இன்னா வந்திருக்கேங்க, நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி. ஆக சகோதரர்களே, இது மற்றவர்களுடைய வீட்டிற்குள் நுழையும் பொழுது உள்ள ஒரு இஸ்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு அழகான ஒரு நாகரிகம். தன்னுடைய வீட்டுக்குள்ளே போகும்பொழுது, தன்னுடைய சொந்த வீடு, அங்க போய் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? உள்ள தன்னுடைய மனைவி இருப்பா, தன்னுடைய அம்மா இருப்பா, தன்னுடைய மகள் இருப்பா, தனக்கு வேண்டியவங்க இருப்பாங்க. யார்கிட்ட நுழைத்து பெர்மிஷன் வேணும், ஒன்றும் தேவையில்லை, நேரம் தெரிந்து உள்ள பூந்துடலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நுழையாதீங்க. வைதா தகல்த அலா அஹ்லிக, உம்முடைய குடும்பத்தார் வசிக்கக்கூடிய உம்முடைய சொந்த வீட்டிற்குள் சென்றாலும் கூட ஃபஸல்லிம் அலைஹிம், அவர்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க, வெளியே சலாம் சொல்லுங்க. ஏனென்றால் ஃபபூரிக லஹும் பிஹி, நீ சொல்லக்கூடிய சலாத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வாழ்க்கையிலும் பரக்கத்து செய்யப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க.
சகோதரர்களே, ஒரு சஹாபி அப்படிதான் கேட்கறாங்க, யார சொல்லலாம், அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லணுங்கிறீங்க, புரியுது. அடுத்தவங்க வீட்டுக்குள்ள சலாம் நுழையும் போது சலாம் சொல்லிட்டு போகணுங்கிறீங்க, சரி விளங்குது. என்னுடைய வீட்டுக்குள்ள போகும்போது எங்க அம்மா தானே இருப்பா, என் மனைவி தானே இருப்பா, என் மகன் தானே இருப்பா, என் சகோதரி தானே இருப்பா, நான் எதுவும் சலாம் சொல்லிட்டு உள்ள போனோம் அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பளிச்சுன்னு கேட்கறாங்க, உன்னுடைய தாயை நீ நிர்வாகமாக பார்க்க ஆசைப்படுகிறாயா? உன்னுடைய தாயை நிர்வாணமாக பார்க்க ஆசைப்படுகிறாயா? சஹாபிகள் தூக்கி போட்டு, யார சொல்லலாம், என்ன சொல்றீங்க அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ வீட்டுல யாரும் இல்லைங்கிற ஒரு எண்ணத்துல அந்த அம்மா தன்னுடைய ஆடைகள் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கலாம், ஆடைகளை கலைஞ்சு புது ஆடை வேற ஆடை மாத்திட்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் நீ பாட்டு திருதுல உள்ள போந்துட்டா அவ என்ன ஒரு நிலைமை ஏற்படும்? அப்ப அதெல்லாம் கவனத்தில் கொண்டு நீ உன்னுடைய வீட்டிற்குள் சென்றாலும் நீ சலாம் சொல்லிவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானாருடைய இந்த உபதேசம் எனக்கு மிக மிக பிடித்தமான உபதேசம் அப்படிங்கிறாங்க. சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய காலத்துல விதவிதமான ஃபித்னாக்கள், விதவிதமான குழப்பங்கள் வர்ற மாதிரி அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல குழப்பம் வந்துச்சு. நீங்க நம்ம காலத்துல பாக்குறோம்ல, திடீர்னு ஒரு மசலா ஹஸ்ரத் 1999 திடீர்னு ஹஸ்ரத் ஒரு அஜர்த் இப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாரு, இது கூடுமா கூடாதா ஒரு கேள்வி வரும். 2000 திடீர்னு ஒரு ஃபத்வா ஒன்று வரும், ஹஸ்ரத் ஒரு ஆலிம் சாஹிப் இப்படி சொல்றாரு, ஒரு மௌலவி இப்படி சொல்றாரு, கூடுமா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. 2001 திடீர்னு ஒரு குழப்பம். 2002 இதுவரையிலும் வரல, நோம்பு தான் வரும், அது இதுவரையிலும் வரல, அல்லாஹ் வராமலே ஆகட்டும். அப்ப எதுக்கு சொல்லுங்க, நான் புதுசா வருது பாருங்க, திடீர்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு வந்துச்சு, வாழ்க்கையில ஒரு முறை சக்காத்து கொடுத்தா போதும், வருஷம் கொடுக்க வேண்டியது இல்ல, ஒரு திடீர்னு ஒரு குழப்பம். இந்த குழப்பத்தை பார்த்து நம்ம மக்கள் பூரா குழம்பி போய் அஜித் மால்ட்ட படையெடுத்து, இது என்ன புதுசா திடீர்னு சொல்றாரு, வாழ்க்கையில ஒரு முறை சக்காத்து கொடுத்தா போதுங்கிற ஒரு ஆளு, வாழ்க்கையில ஒருத்தர் கொடுத்தா போதுமா, வருஷம் பூரா கொடுத்தாகணுமா? ஆனா தெளிவா இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை வருஷம் பூரா கொடுத்தாகணும் சொல்லி, வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்தாகணும் சொல்லி தெளிவா இருக்குது, வருஷம் பூரா கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவா இருக்குது. மன் கான இன்தஹு ஸலாஸு அமாலின், யார் 3 விதமான காரியங்களை செய்வார்களோ வஜத துஅமத்தல் ஈமான், ஈமானுடைய ருசியை அவர் பெற்றுக்கொள்வார். ஈமானுடைய டேஸ்ட், 3 காரியத்தை செய்யக்கூடியவர்கள் ஈமானுடைய டேஸ்டை பெற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு மன்கான யாபுதுல்லாஹ வஹதஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர் முதல் ஆளு. இரண்டாவது ஆள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மன்கான அத்தா ஸகாத்த மாலிஹி தீப நஃப்ஸிஹி வ ராயிஹத கல்பிஹி, மனப்பூர்வமான எண்ணத்தோடு பரிபூர்ணமான சந்தோஷத்தோடு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, என்னடா இது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வருஷம் சக்காத்து கொடுக்கணுமா என்ற அந்த எந்த விதமான ஒரு மனத்துல ஒரு உளைச்சலோ மனசுல ஒரு வெறுப்போ இல்லாமல் மனப்பூர்வமான எண்ணத்தோடு தன்னுடைய சக்காத்தை குல்ல ஆமீன், ரசூலுல்லாஹி சொல்லுடைய வார்த்தை குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருடம் கொடுப்பாரோ அவர் ஈமானுடைய டேஸ்டை அறிந்து கொள்வார். தெளிவா இருக்குது. ஆனா திடீர் ஒரு குழப்பம், வாழ்க்கையில ஒரு முறை சக்காத்து கொடுத்தா போதும். ஏன் சொன்னா ஜகாத் என்பது அது நம்முடைய பணத்தை சுத்தமாக்கக்கூடியது அல்லாஹ் சொல்றான். ஜகாத் என்பது உங்களுடைய பணத்தை நீங்க 2.5% கொடுத்துட்டீங்கன்னா நீ 97% சுத்தமாயிடும் அல்லாஹ் சொல்றான். அதான் ஒரு தடவை கொடுத்தாலும் சுத்தமாயிடுங்க, திரும்ப திரும்ப எங்க சுத்தப்படுத்தணும்? ஒரு தடவை கொடுத்தா சுத்தமாயிடும்ல, திரும்ப திரும்ப ஏன் போய் சுத்தப்படுத்தணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் 5 வேளை தொழுவது என்பது ஒரு நாளைக்கு 5 முறை சுத்தமான ஆற்றிலே குளிப்பதை போன்று, அப்படி குளித்தால் எப்படி உங்களுடைய உடம்புல அழுக்கே இருக்காதோ அது போன்று 5 வேளை தொழுதா உங்களுடைய உடம்புல பாவமே இருக்காது, உள்ளத்திலே பாவத்திலே அழுக்குகள்லாம் களையப்பட்ட ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்புறம் 5 தடவை எதுக்கு குளிக்கணும்? ஒரு தடவை குளிச்சா போதும், அதனால ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொழுதா போதும் சொல்ல முடியுமா? அப்ப இப்படி புதுசா குழப்பங்கள் வர மாதிரி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு குழப்பம் வந்துச்சு. என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னா, திடீர்னு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கியாமத் நாள்ல ஹவுதுல் கௌசர் தராத்துல நின்னுட்டு இருப்பேன், மூமின்கள்லாம் வருவாங்க, நான் தண்ணி அள்ளி கொடுப்பேன் அந்த ஹவுதுல இருந்து, எல்லா முஸ்லிம்களும் வாங்கி குடிப்பாங்க, அப்படி குடிச்சா அவங்களுக்கு சொர்க்கம் போகும் வரை தாகமே எடுக்காது, மஹ்ஷர்ல சூரியன் தலைக்கு மேல நிக்கும், வெள்ள வேர்வே ஆறா ஓடும், அந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு தாகமே எடுக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த ஹவுதுங்கிறதெல்லாம் இருக்குதா? அந்த ஹவுதுல் கௌசர்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு குழப்பம் வந்துச்சு. அந்த குழப்பம் வந்த உடனே அந்த குழப்பம் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்துச்சு. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்டுச்சு, இந்த மாதிரி சில பேர் குழப்பிட்டு இருக்காங்களே இது உண்மையா பொய்யான்னு சொல்லி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா என் ஹயாத்தை ஏன் தான் நீடிச்சு வச்சு இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் பார்க்க வச்சானே தெரியலையே அப்படின்னாங்க. அதுக்கு விளக்கம் ஆதாரம்லாம் சொல்லல, இந்த ஹதீஸ்ல இப்படி ஆதாரம் இருக்குது, அந்த ஹதீஸ்ல அப்படி ஆதாரம் இருக்குது, அந்த ஹதீஸுக்கு இந்த சஹாபி அறிவிச்சிருக்காரு, அந்த சஹாபியின் மூலமா இந்த அறிவிப்பாளர் அறிவிச்சாரு, அந்த அறிவிப்பாளர் தொடர்ல இத்தனை அறிவிப்பாளர் பலகீனமானவங்க, இத்தனை அறிவிப்பாளர் பலமானவங்க, இப்படி எல்லாம் எந்த விதமான வியாக்கியானம் கொடுக்கல. ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் பாக்குறதுக்காண்டியா அல்லாஹ் ஏன் ஹயாத்தை நீடிச்சு வச்சான்?
அப்படின்றாங்க. சகோதரர்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஒரு குழப்பம், தராவிய சம்பந்தப்பட்ட குழப்பம், திடீர்னு பிற குழப்பம், பிற பார்க்கலாமா பார்க்க கூடாதா, பிற பார்த்தாச்சா இல்லையா, நோம்பு வைக்கலாமா வைக்க கூடாதா, இம்போர்ட்டட் பிறையா லோக்கல் பிறையா, இப்படி நமக்கு மத்தியில் புது புது விதமான குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதற்கு அனஸ்ரதி காலத்தில் ஏற்படுற குழப்பத்துக்கு அழகா பதில் சொன்னாங்க. இந்த மாதிரி குழப்பத்தை பார்க்காமலே நம்ம போய் சேர்ந்திருக்கலாமே, அல்லாஹ் இதுக்காக என் ஹயாத்தை நீடிச்சு வச்சான் என்று ஆதங்கப்பட்டார்கள். கண்ணியத்தின் சோதரே, இந்த குழப்பங்களை எல்லாம் நம்ம ஓரமாத்தி வச்சுட்டு நம்ம இதுல மூழ்கி விடாமல் நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய அமல்கள், நம்முடைய தக்வா இறையச்சம், இதுல நம்ம அதிகமா கவனம் செலுத்த வேண்டியதான். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் 113 வயசு உலகத்துல வாழ்ந்ததுனால அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சாங்க. கடைசியா அதற்கு அனஸ் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, தங்களுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. தங்களுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி பாடம் நடத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு மறுநாள் அன்னைக்கு பிற பார்க்கணும், அன்னைக்கு சாயந்தரம் பிற பார்க்கணும், மறுநாள் ரமலான் பிறக்க போகுது, பிற பார்க்கணும். அப்ப மாணவர்கள் சொல்றாங்க, மகரிப் டைம்ல பிற பாருங்கப்பா, பிறகு தெரியுதா பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப அவரோட மாணவர்கள் பிற பார்க்கறாங்க, எந்த பிறையும் தெரியல. வந்து சொல்றாங்க ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் பிற தெரியல. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 113 வயசு, நரைச்சு பேர் இருக்கிறாங்க, பழுத்த பழமா இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல ஹஜ்ரத் பிற தெரியல அப்படிங்கிறாங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உத்து பார்க்கறாங்க, பார்த்துட்டு போங்கடா பைத்தியக்கார பசங்க, அந்த தெரியுது பேர் பிற, ஏன் கண்ணுக்கு தெரியுது, 113 வயசாச்சு, ஏன் கணக்கு உங்க கணக்கு தெரியல, உத்து பாருங்க அப்படின்ட்டாங்க. மாணவர்கள் ஷாக் ஆகி போச்சு. அது அனஸ் மாணவர்கள் ஓடி போய் உத்து பார்க்கறாங்க, பேர தெரியல. என்னடா இது, அது அனஸ் எனக்கு தெரியுது பாருப்பா, அந்த தெரியுது பாருப்பா பேர, ஏன் கண்ணு பழைய கண்ணு 113 வயசாகி போச்சு, ஏன் கண்ணுக்கு தெரியுது உங்க கணக்கு தெரியல, அந்த தெரியுது பாரு அப்படிங்கிறாங்க. இப்ப மாணவர்களுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா இது, அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா பாக்குறாங்க, 150 பேர் பாக்குறாங்க, ஒருத்தர் கணக்கு பேர தெரியல. ஆனா அதுக்கு அனஸ் கணக்கு மட்டும் பேர தெரியுது. என்ன பண்ணாங்க, அதுல ஒரு புத்திசாலி மாணவர் என்ன பண்ணாரு, இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு என்ன பண்ணாரு, ஒரு பாத்திரத்தை தண்ணி கொண்டு வந்து தண்ணிக்குள்ள கையை விட்டாரு. கையை விட்டு நேரம் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு கிட்ட போய் இந்த 2 புருவத்தை இப்படி தடவி விட்டாரு, ஈர கையால தடவி விட்டு, ஹஜ்ரத் இப்ப பெற தெரியுதா பாருங்க அப்படின்னாரு. பெற தெரியலையே அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுடைய புருவத்துல முடி, நரைச்ச முடி இப்படி கலக்குது. அவருடைய புருவத்தில் நரைச்ச முடி அந்த கண்ணுக்கு முன்னாடி கலந்த உடனே அது அவங்க பெற மாதிரி தெரியுது, அந்த தெரியுது பாரு பெற, அந்த தெரியுது பாரு பெறங்கிறாங்க. அப்புறம் ஈர தண்ணி தொட்டு இப்படி அந்த புருவ முடியை இப்படி தடை விட முடி படிஞ்சிருச்சு, இப்ப பெற தெரியுதா பார்த்தா பெற தெரியல. அப்ப அந்த அளவுக்கு 113 வயசு வரை அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்துல வாழ்ந்தாங்க. சோதரே, அவருடைய வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணம் சொன்னா, அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, என்னுடைய வாழ்க்கையிலே 2 நாளை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. 2 நாளை என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நாள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் என்னன்னு சொன்னா, என்னுடைய தாய் முதலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து என்னை கொண்டு போய் ஒப்படைத்தாலே அந்த நாள், என்னை கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஒப்படைச்சாலே அந்த நாள், இந்த நாளை பத்தி ஞாபகப்படுத்தின உடனே ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பச்சை பிள்ளை மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். பச்சை பிள்ளை மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்களாம், குதூகலிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். இன்னொரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கடைசியாக பார்த்த நாள், முதல் தடவையாக பார்த்த நாள், அதையும் என்னால் மறக்க முடியாது. கடைசி தடவையாக பார்த்த நாள் நான் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரபியுல் அவ்வல் 12 அன்னைக்கு சுபஹ் தொழுகை முடிச்ச உடனே நேர ரசூலுல்லாஹ் கிட்ட யார சொல்ல உடம்பு எப்படி இருக்கு கேக்குறேன், நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்ல பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ், இப்போ கொஞ்சம் தேறி இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் வீட்டுக்கு வந்துடுறேன். நான் வீட்டிற்கு வருவதற்கு முன்னால் பெருமானாருடைய வஃபாத் செய்தி வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த 2 நாளை மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் மறக்கவே முடியாது. அந்த முதல் நாளை நினைத்தால் பச்சை பிள்ளை மாதிரி குதூகலிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம், இந்த 2வது நாளை நினைத்தால் தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். அழுது சொல்லுவாங்களா, நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் நேரத்தில் அழுததை விட அதற்கு பிறகு அடக்கம் செய்த பிறகு அழுதுதான் அதிகம் தான். ஏன்னு சொன்னா ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான உடலை கபருக்குள்ள இறக்கும் பொழுது, கபருக்குள்ள இறங்குனது ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான். கபருக்குள்ள இறங்குனது ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான். இறங்கி அவங்க அடக்கம் பண்ணிட்டு வந்த உடனே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நேர அனஸ் கிட்ட வந்து கேட்டாங்களா, உங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல மண்ணை அள்ளி வீசுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசு இடம் கொடுத்துச்சு, உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு என்று ஃபாத்திமா கேட்ட அந்த வார்த்தை இன்று வரை என்னால மறக்க முடியல. நான் தான் பெருமானாருடைய உடலை இறக்குனேன், உடல் கபருக்குள்ள இறக்குனேன், நான் தான் அடக்கம் பண்ணேன். அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு ஃபாத்திமா கேட்ட இந்த வார்த்தை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்று சொல்லி தன்னுடைய கடைசி கால வரலாம் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி அழுது கொண்டு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி வரலாற்று காணப்படுது. ஆக சகோதரர்களே, அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம பின்பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நடைமுறையையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையாக நாம் ஆக்கிக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை அடையலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை.
வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. சவாலே அனஸ் ரலியல்லாஹு தஆலாவை பத்தி இன்னும் சில செய்திகள் இருந்துச்சு சொல்ல வேண்டியது. இன்ஷால்லா வாய்ப்பு கிடைச்சா அடுத்தடுத்த நாள்ல சொல்லலாம். கொஞ்சம் மழையும் கிளைமா இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் தூரம்லாம் போக வேண்டியிருக்கும். ஆனால் சீக்கிரம் முடிச்சாச்சு. துவா செய்யுங்க இன்ஷால்லா. மழை பெய்யட்டும், மழை பெய்யாம இருக்க வேண்டாம், மழை நல்லா பெய்யட்டும். இன்ஷால்லா வாய்ப்பு கிடைச்சதுன்னா அடுத்தடுத்த நாள் இன்ஷா கொஞ்சமா நீட்டிக்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.